மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடன் 33 ஆண்டுகளுக்கும் மேலாக உறுதுணையாக இருந்து வந்த சின்னம்மா அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று தமிழகத்தை வழிநடத்த வேண்டுமென அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். திருச்சியில் மாநகர் மாவட்ட கழக மாணவரணி மற்றும் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி ஆகியவற்றின் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி நடராஜன், திருமதி எஸ் வளர்மதி, கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் திரு பா குமார் எம்பி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இந்த கூட்டத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. 33 ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கரூரில் நடைபெற்ற கழக எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் கழகத்தின் தலைமை பொறுப்பையும் முதலமைச்சர் பொறுப்பையும் சின்னம்மா ஏற்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தையும் இயக்கத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரே சக்தியாக விளங்கக்கூடிய மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் 33 ஆண்டுகள் உடன்பெறுவா சகோதரியாக உடனிருந்து பணியாற்றிய மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக வர வேண்டும். ஈரோடு புறநகர் மாவட்ட கழக மகளிரணி சார்பில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடன் 33 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்களுடன் இருந்தவர் சின்னம்மா அவர்கள். அவர்களுக்கு கழகத்தை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்று அம்மா அவர்களுடன் இருந்ததால் அவர்களுக்கு அனைத்துமே தெரியும். ஆகவே இந்த கழகத்தை அம்மா அவர்களின் வழியிலே கொண்டு செல்ல சின்னம்மா அவர்கள் சீக்கிரமே இந்த பொறுப்பினை ஏற்க வேண்டும். விரைவிலே அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகர கழக மகளிரணி சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய கழகத்தினரும் பொதுமக்களும் அம்மாவின் வழியில் சின்னம்மா கழகத்தை தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நடிகர் பொன்னம்பலம் இதில் கலந்து கொண்டார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மாவுடன் இருந்து பணியாற்றி இருக்கிறார். அம்மாவின் அரிய தொண்டு என்றென்றும் தொடர வேண்டும் என்பதற்காகவே மக்களின் இன்ப துன்பங்களை பங்கேற்று எங்களுக்காக அம்மாவின் வழியாக சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக வேண்டும் என்பது எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாகும். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவுக்கு தஞ்சாவூரில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட கழக மாணவரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழகத்தின் பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்கள் மக்கள் சேவை என்ன என்பதை புரிந்து செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து காப்பாற்றப்பட வேண்டும், இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட மாணவரணி சார்பில் ஒரு மனதாக நாங்கள் தீர்மானிக்கின்றோம். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கழகத்தினரும் பல்வேறு தரப்புகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நாங்கள்லாம் கோழியை இழந்த குஞ்சு போல தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் எங்களுக்கு ஒரே பாதுகாப்பான தெய்வம் இன்னைக்கு சின்னம்மா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்டது, டாக்டர் அம்மா அவர்களால் காக்கப்பட்டது. இன்னைக்கு அதை வழிநடத்துகிற ஒரே சக்தி இன்னைக்கு சின்னம்மா தான். நாளைக்கு எங்கள் கழகத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவங்கள விட்டால் காக்க வேற யாரும் இல்லை சாமி. அவங்க இந்த கட்சியும் காவந்து பண்ணுவாங்க, இந்த மக்களையும் காவந்து பண்ணுவாங்க, இந்த ஏழைகளை நோக்கி அவங்களுடைய திட்டம் இருக்கு.